காலை மன்னா ஜூன் 11. இயற்கை விதி மாற்றப்பட்டது. விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். எபிரேயர் 11:29. விசுவாசம் உள்ளவர்களுக்கென திறக்கப்பட்டிருக்கும் வழி அவ்விசுவாசம் உள்ளவர்களால் பயன்படுத்த முடியாது. விசுவாசத்தினாலே இஸ்ரவேலர் உலர்ந்த தரையை கடந்து போவது போல சிவந்த சமுத்திரத்தை கடந்து போனார்கள். எனினும் அதே பாதையை பயன்படுத்த முயற்சித்த எகிப்தியருக்கோ அது அழிவையே கொண்டு வந்தது. இஸ்ரவேலருக்கு விசுவாசம் இருந்ததின் நிமித்தம் அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து சென்றனர் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. அவர்கள் சமுத்திரத்தின் ஊடாக வெட்டாந்தரையில் நடந்து சென்றபோது போக போக அந்த தரை மென்மேலும் ஆழமானதாகவே அவர்களுக்கு தோன்றியிருக்கக்கூடும். மேலும் எழுத்தின்படியான யாதொரு தடுப்பு சுவரும் இன்றி இருபுறமும் பெரிய மதிலை போல் எழும்பி நின்ற சமுத்திரத்தின் தண்ணீர் எந்த க்ஷணப்பொழுதும் மறுபடியும் திரும்பி வரக்கூடிய நிலை அவர்களை அச்சுறுத்துவதாய் அவர்களுக்கு தோன்றியிருக்கக்கூடும். மேலும் அவர்கள் நடந்து சென்றபோது இருபுறமும் மதில் போல் நின்ற தண்ணீரில் அவர்கள் கண்ட நீர்வாழ் ஜந்துக்களான திமிங்கலம், முதலை போன்றவை தண்ணீரிலிருந்து குதித்து வெளியே வந்து அவர்களை தாக்கப் போவது போல அவர்களை பயமுறுத்துவதாயும் இருந்திருக்கக்கூடும். இந்த சந்தர்ப்பத்தில் விசுவாசம் இல்லாதவர்கள் பின்னிட்டு திரும்பிவிட நினைத்திருக்கவும் கூடும். பார்வோனும் அவனுடைய சேனையும் இஸ்ரவேலரை தொடர்ந்து சிவந்த சமுத்திரத்தினுள் சென்றபோது சடுதியாக தண்ணீர் பின்வாங்கியிருந்த காரணத்தினால் அதிக சேரும் சகதியுமான தரையில் அவர்களது ரதங்கள் சேற்றில் சிக்கிக் கொண்டதை கண்டனர். இருப்பினும் இஸ்ரவேலருக்கோ கர்த்தரின் வாக்குத்தத்தத்தில் விசுவாசம் இருந்தது. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், நான் கர்த்தர். உலர்ந்த தரை விசுவாசத்தினால் நடப்பவர்களுக்கு மாத்திரமே உரியது. இயற்கைக்கு அப்பாற்பட்டவரை நம்புகிறவர்களுக்கே இயற்கை விதியானது இயற்கைக்கு அப்பாற்பட்டதாயிற்று. எலியாவுக்கென்று மட்டுமே காகங்கள் தங்கள் இயற்கையான தன்மையை மாற்றிக்கொண்டன. விசுவாசியாதவனின் முன்னிலையில் சமுத்திரத்தின் தண்ணீராவது தன் இயற்கை விதியை பின்பற்றி மறுபடியும் எளிதாக திரும்பிவிட்டது. அன்பான வாசகரே, தேவன் யோசுவாவின் விசுவாசத்தை கனப்படுத்தி சூரியன், சந்திரன் ஆகியவற்றின் இயற்கை விதியை மாற்றி ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் வானத்தில் தாங்கள் இருந்த இடங்களில் அவற்றை தரித்து நிற்க செய்தது போல நீரும் விசுவாசித்து நடந்தால் உமக்காகவும் இயற்கை விதிகளை மாற்றும்படி அவர் காத்திருக்கிறார். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை என்று அவர் வாக்குரைத்தவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Morning Manna, June 11th, 2026. By faith they passed through the Red Sea as by dry land, which the Egyptians, saying to do, were drowned. Hebrews chapter 11, verse 29. The path that is open for those who have faith cannot be used by those who have unbelief. By faith the Israelites passed through the Red Sea. As they walked in the sea, the farther they walked, the deeper the ground must have appeared. Also, the water which stood up as a huge wall without any literal barrier must have seemed as if it would fall any moment. And while walking, they might have seen various creatures, like whales, crocodiles, looking threateningly at them. Those who did not have faith would have felt like retreating. When Pharaoh tried to follow the Israelites into the Red Sea, his army saw the water receding, making the ground very wet and making the chariots get stuck in the mire. However, the Israelites set their eyes on the promise of God. When thou passest through the waters, I will be with thee, and through the rivers they shall not overflow thee. Isaiah chapter 43, verse 2. The dry ground is only for those who walk by faith. The natural law becomes a supernatural one only to those who believe the one who is supernatural. The ravens change natural instinct to gobble up any food they get.
only for the sake of Elijah. Before the unbelievers, the waters of the Red Sea easily came back, following their natural law. Dear child of God, the Lord is waiting to change the natural law for you if you walk by faith, just as He changed the natural law of the sun and moon and made them stand still for a while, honoring Joshua's faith. May God bless you.